السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. الحمد لله. அல்லாஹ் தஆலா நம்மை புனிதமான இடத்தில் அல்லாஹ் தஆலா நம்மளை இங்கே அமர் செய்திருக்கானே அத்தகைய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். நாம் எல்லாம் இங்கே ஷேக் நாயத்தை அவருடைய உருசு தினத்தை நாம் கொண்டாடுவதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்ற நண்பர்களே, அவர்கள் வாழும் காலமெல்லாம் என்ன போதித்தார்கள் நமக்கு? உனக்கு சதா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவன் அல்லாஹ் மட்டும்தான் என்கிற செய்தியை தான் சொன்னாங்க. அவர்கள் சொல்றதை நாம் செயல்பட்டு நடந்திருந்தோம் சொன்னால் அது அவர்கள் நினைத்தால் போல் நாம் வாழ்ந்திருப்போம். உண்மையிலேயே அவர்கள் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வை சமாதானப்படுத்தி வாழ்ந்தார்கள். ஆனால் நமக்கு உள்ள என்ன இருக்கு, என்ன சொல்லிக்கிற நண்பர்களே, அல்லாஹ் அது செய்யலையே இது செய்யலையே அப்படின்னு நாம் அல்லாஹ்வை குறை நினைத்து கொண்டே இருக்கின்றோம் நண்பர்களே. அதை தான் ஷேகுமார்கள், யா அல்லாஹ் உன்னுடைய அடிமையாக நான் போனதற்கு ஒவ்வொரு வினாடியும் சதா நீ எது செய்தாலும் நீ பொருந்திக்கொள், என்னை நான் நீ எப்படி செய்ய வச்சிருக்கியோ அப்படி செஞ்சுட்டு போயிடாங்களா அப்படின்னு அவர்கள்லாம் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. யோசிச்சு பரம்பர்களே, ஒருத்தரை சர்க்கார் இடத்துல சொன்ன இதுமாரி பிரச்சனைகள் இருக்கு, இப்படி பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை சர்க்கார் பஸ்ஸில் ஏறி போகிறாங்க, கஷ்டமாக பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. அப்போ சர்க்கார்ட்ட கேட்குற சர்க்கார், பஸ்ஸில் ஏறி போகணுமா, ஒரு வாடகைக்காரன் எடுத்துக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது சர்க்கார் சொல்கிறாங்க, ஏன்பா அல்லாஹ் நம்மளை இப்படி வைக்கணும் அல்லாஹ் ஆசைப்படுறான், எப்போ அல்லாஹ் காரில் கொண்டு போகிறானோ அப்போ காரில் போவோம் அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்களே, அல்லாஹ் எப்படி ஆசைப்படுறானோ அப்படி இருந்துக்க சர்க்கார் ஆசைப்பட்டாங்க. ஆனால் நாம் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் பெரிய ஆளாயிருந்து இப்படி ஆயிரம் ஆசைப்படுற நண்பர்களே. ஆனால் அவர்கள் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான், அல்லாஹ் எப்படி இருப்பான், நம்மளை நேசிக்கிறான் அப்படிங்கிற விளங்கி கொண்டே இருந்தார்கள். ஆனால் நாம் அல்லாஹ் அது செய்யலையே இது செய்யலையே அப்படின்னு அல்லாஹ் மேல அவநம்பிக்கை வச்சிருக்கோம். அல்லாஹ்வே சொல்லி காமிக்கிறான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். அடியான் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நன்றி கெட்டவனா இருக்கான். மனுஷனுக்கு நன்றி செய்யறதுல முறையா இருக்கான். அவன் நன்றி செலுத்தலன்னு சொன்னா அவன் நன்றி நிப்பாட்டிக்குவான், நம்மளுக்கு வரக்கூடிய எக்ஸான நிப்பாட்டிக்குவான். ஆனா அல்லாஹ் அப்படி இல்லை. அடியானே எனக்கு நீ எவ்வளவு உபகாரம் நீ செய்யலனாலும் செஞ்சாலும் நான் உனக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அல்லாஹ் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆனா நாம் விளங்காம இருக்கோம். நம்மளுடைய சதா ஒவ்வொரு வினாடியும் அவன் கூட இருந்து தேவையை பூர்த்தி செய்யற அந்த விளக்கத்தை கொடுக்கதான் ஷேக் நாயம் நம்மளுக்கு திருப்பி ஒவ்வொருத்தரையும் திருப்பி ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு வழி முறியல்மார்கள் பிரச்சனை இருக்கு சர்க்கார், இந்த பிரச்சனை இருக்கு சர்க்கார் அப்படின்னு சர்க்காருடைய வாசலுக்கு வருவாங்க. வந்தா சர்க்கார் அவர்களுக்கு ஆறுதல் செய்ய அனுப்புவாங்க. அல்லாஹ் எப்படி வைக்கணும், எப்படி அல்லாஹ் வச்சுன்னு ஆசைப்படுறானோ அப்படி இருங்கம்மா, ஏன் அல்லாஹ் சதா யாரெல்லாம் அல்லாஹ்வை பொருந்தி வாழுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்களே. ஆனா வழிமார்கள் நாதாக்கள் எல்லாம் ஷேக் நாயகம் சொல்லுவாங்க, தன்னுடைய ஷேக்கிட்ட போய் நான் இல்மு படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஆனா உங்களுக்கு அப்படி செய்யலப்பா, சதா யாரெல்லாம் முறியீடுகள் வந்தா அவர்களை கல்வ நொப்பி அனுப்பிடா அப்படின்னு நம்மளை பார்த்து அவர்கள் செஞ்சாங்கன்னு சொன்னா யோசிச்சு பாருங்களே. அவர்கள் வாழும் காலமெல்லாம் யாருக்காண்டி வாழ்ந்தாங்க, நமக்காண்டி வாழ்ந்தாங்க. எவ்வளவு செஞ்சாலும் நமக்கு முறியீடுகள் அப்படி ஆயிருந்து இப்படி ஆயிருந்து யாராச்சும் ஒரு முறியீடுகள் போன் போட்டு சர்க்கார் இப்படி சர்க்கார் சொன்னா நீ கவலைப்படாதீங்கம்மா, அல்லாஹ் உங்களுக்கு கூட இருந்து அல்லாஹ் தேவைப்போல் செய்வான். நான் கேட்பேன், சர்க்கார் இவ்வளவு பிரச்சனை எல்லாம் சொல்றாங்க சர்க்கார் அப்படின்னு கேட்போம், யார்கிட்டப்பா சொல்றாங்க, நல்லா யோசிச்சு பாருப்பா. அவர்கள் சொல்றது யார்கிட்ட சொல்றாங்க, என்ன இடத்துல சொல்ல, என் கூட இருக்கிற ரப்புட சொல்றாங்க. யோசிச்சு பாருங்களே. ஷேக் நாயம் சதா வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி அல்லாஹ்வை எப்பவுமே கூட இருக்கிற அல்லாஹ்வை விளங்கி வாழ்ந்தாங்க. ஆனா நாம் எப்படி இருக்கோம், யாரெல்லாம் எனக்கு அது செய்யல இது செய்யல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா வழிமாறல ஒவ்வொரு வினாடியும் யாரெல்லாம் என்னை எப்படி வச்சிருந்து ஆசைப்படுற அல்லாஹ் அப்படி வச்சுக்க, எனக்கு சதா நான் உன்னை மறந்திருக்கிறப்பே உன்னை சதா நிறைக்கக்கூடிய அடியா நான் உன்னை மறந்திருக்கேன். ஆனா நாம் எப்படி இருக்கோம் நண்பர்களே, ஒவ்வொரு தேவையும் அல்லாஹ் பூர்த்தி செய்யும் போது எனக்கு அல்லாஹ் அது செய்யலையே இது செய்யலையே அப்படின்னு அல்லாஹ் மேல அவநம்பிக்கை நம்ம கொண்டிருக்கோம். ஆனா அல்லாஹ் ஷேக் நாயகம் சொல்றாங்க, உனக்கு அல்லாஹ் என்ன விரும்புறானோ அதை நீ பொருந்திக்கப்பா, அல்லாஹ் எப்படி வச்சிருக்கானோ அதை நீ பொருந்திக்கப்பா அப்படிதான் ஷேக் நாயகம் சொன்னாங்க. ஆனா நாம் அல்லாஹ்வுடைய சிந்தனை அல்லாஹ்வுடைய திக்ர் விஷயத்துல தஸ்பீ விஷயத்துல நாம் ஷேக் நாயகத்துல கை கொடுக்கும் போது என்ன நினைச்சு கை கொடுத்தோம், என்னதுக்கான கை கொடுத்தோம், யாதஹக் அது இருக்க நம்போம். அல்லாஹ் எனக்கு அது செய்யல இது செய்யல நினைக்கிறோம். சதா அல்லாஹ்வை நினைத்து கொண்டே வாழணும், அந்த அல்லாஹ்வை அடைஞ்சுக்கணும்.
நான் யோசிச்சு பாருங்களே, நாம் திக்ருகள் விஷயத்துல எவ்வளவு பின்தங்கனால இருக்கும். ஆனா ஷேக் நாயத்துடைய கையை பிடிச்ச பரக்காத்தினால அல்லாஹ் என்ன காமிச்சிட்டான், ஷேக் நாயம் அவர்கள் வாழும் காலம் எல்லாம் என்னை காமிச்சாங்க. அதனால இன்ன வரைக்கும் அவரோட புகழ்றோம், அவர்களை கொண்டாடுறோம். என்ன காரணம் நண்பர்களே, அவர்கள் உள்ளம் சதா நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் பக்கத்தில் பிடிச்சு, அதனாலதான் நாம் கொண்டாடி கொண்டே இருக்கோம், இன்ன வரை கொண்டாடிட்டே இருக்கோம். காலங்காலமா நம்ம ஒவ்வொரு வழிமார்கள் நாம் கொண்டாடிட்டு இருக்கோம். காரணம் என்ன நண்பர்களே, அவர்கள் சென்ற செயல், நம்முடைய செயலை, நம்முடைய தேவைகளை அல்லாஹ் மட்டும்தான் பூர்த்தி செய்ய முடியும். எதை இருந்தாலும் நாம் ஒவ்வொரு வினாடியும் ரப்பே, ஒவ்வொரு விஷயத்திலையும் நீ என் கூட இருந்து எப்படி எப்படிலாம் தேவை பூர்த்தி செய்ய அப்படிங்கிறத காட்டி கொடுக்குறாங்க. இதை சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு சஹாபாக்கள் எல்லாம் விளங்கிட்டாங்க. யா அல்லாஹ், இவ்வளோ எங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்கிற ரப்பே, உனக்கு நாங்கள் கைமாறு என்ன செய்யறது அப்படின்னு சஹாபாக்கள் விலை கேட்கும் போது தான் அல்லாஹ் தஆலா நபி அழைச்சி மேராஜ் கூப்பிட்டு இபாதத் அல்லாஹ் கொடுத்தா. ஆனா நாம் இபாதத்து வந்து சொன்னா அந்த இபாதத் நம்ம அல்லாஹ்வுக்கு நம்ம செய்யணுமே, நம்ம தொழுவணுமே, நம்ம அது செய்யணுமே, இது செய்யணும், நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா அல்லாஹ் செய்யற சேவையை எஜமா சர்க்கார் நாயம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, விளக்கி கொடுத்தாங்க. ஒன்னி சுயமா இல்லப்பா, உன்னுடைய கூட இருக்கிறது அல்லாஹ் தான். ஒவ்வொரு பொண்ணை பார்க்க வைக்கிறது, கேட்க வைக்கிறது எல்லாமே அல்லாஹ் தான். அல்லாஹ் இருந்தா செய்ய வைக்க முடியும் அப்படி காமிச்சு கொடுத்தான். ஆனா நாம் விளங்காம இருக்க நண்பர்களே, அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், உன்னை நீ எப்படி இருந்த அடியானே, நீ ஒண்ணுமே இல்லாம இருந்த. அல்லாஹ் தஆலா இன்சானி ஹீனம் மின தஹரி லம் யக்கும் ஷைஅன் மதுகுரா, உன்னை ஒரு பொருள் கூட சொல்ல முடியாது, வஸ்து கூட சொல்ல முடியாது. இவ்வளவு அழகா மாணிக்கமா மாத்தி உன்னை பேச வச்சிருக்கேன், கேட்க வச்சிருக்கேன், எல்லாமே செய்யறேனே. என்ன காரணம் அடியானே, உன்னை சதா என்னுடைய சிந்தனையில் இருக்கணும். இதுக்குதான் அல்லாஹ் தஆலா நம்மளை இங்கே கொண்டு வந்த நண்பர்களே. நாமெல்லாம் இந்த உலகத்துக்கு வரல, நாமெல்லாம் இந்த உலகத்துக்கு வரவே இல்லை நண்பர்களே. ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் தஆலா நம்மளை காமிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா நாம் விலகாம இருக்கோம். அல்லாஹ்வுடைய தயவு இல்லாம நம்ம வாழ்றோம், அல்லாஹ் தயவு இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டு வாழ்றோம். ஆனால் ஒவ்வொரு வினாடியும் அவனுடைய தயவுல தான் நம்ம வாழ்றோம். ஆனா அல்லாஹ்வை மறந்து வாழ்றோம் நண்பர்களே. இதைத்தான் ஷேக் நாயகம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து, நீ வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வை கூட வச்சு வாழுப்பா, அல்லாஹ்வை கூட வச்சு வாழுப்பா. ஆனா நாம் ஒவ்வொரு செயலையும் நாம செய்யறோம், நாம செஞ்சுக்கலாம், அது செஞ்சுக்கலாம், இது செய்யலாம் நம்ம நினைக்கிற நண்பர்களே. ஆனா அந்த வழிமார்கள் யாருந்தா நீ கூட அல்லா, அவர்கள் கெஞ்சுதல் அதிகமா இருந்துச்சு. அல்லா இடத்துல யாருந்தா எனக்கு அந்த இது கூட அல்லா, உன் யாபம் கூட அல்லா, உன் சிந்தனை கூட அல்லா அப்படின்னு கெஞ்சுதல் அதிகமா இருந்துச்சு. ஆனா நமக்கு கெஞ்சறது என்ன கேட்போம், கொஞ்சம் மிஞ்சி மிஞ்சி போனா அல்லா இடத்துல கேட்கறது துனியாவுக்கா கேட்போம். எல்லாம் அது கூட அல்லா, இது கூட அல்லா. ஷேக் நாயகம் சொல்லி காமிச்சாங்க, ஒரு மனிதர் ரூபா கேட்டாரா, யாருந்தா எனக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துறல்லா, எனக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துறல்லா அப்படின்னு கெஞ்சிறாரு. அப்போ ஷேக் நாயகம் சொன்னாங்களாம், யாரெல்லாம் அவன் கேட்கும் போதே அவன் சொல்றான்ல, அதான் எனக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துறல்லா, உன்னை விட்டுறான்ல, இனிமேல் கெஞ்ச மாட்டான்ல அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லி தான் கேட்கிறான். அப்போ சொன்னாங்களா, யாரெல்லாம் அவனுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துறாதப்பே, கொடுத்துட்டா உன்னை விட்டுறாங்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்காம இருக்கிறது காரணம் என்ன நண்பர்களே, அல்லாஹ் தஆலா இடத்துல அடிக்கடி போய் அல்லாஹ் எனக்கு கொடு, அல்லாஹ் எனக்கு கொடு, அல்லாஹ் அப்படின்னு கேட்க தான் வச்சிருக்காங்க நண்பர்களே. ஆனா நாம் விளங்காம இருக்கோம். அல்லாஹ் அது செய்யலையே, இது செய்யலையே, அல்லாஹ் யோசிச்சு பாருங்க நண்பர்களே. நம்ம பிள்ளை நம்மளை குறை சொன்னான்னு சொன்னா நம்மளுக்கு வருத்தமா இருக்கு. ஆனா நாம் அல்லாஹ்வை அப்படி நினைக்கிறோம். அடுத்தவங்கள்ட்ட குறை சொல்லனாலும் எனக்கு அல்லாஹ் அது செய்யலையே, இது செய்யலையே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஷேக் நாயகம் பாருங்க, என்ன ஷேக் நாயகம் என்ன கத்து கொடுக்குறாங்க, அடியானே நீ ஒவ்வொரு உச்சந்தலது உள்ளங்கால வரை எல்லாமே அல்லாஹ்வுடைய தயவை வச்சு தான் வாழ்ற, எப்பவுமே அல்லாஹ்வுடைய தயவுல தான் நீ வாழ்ற அப்படி நம்மளுக்கு எதிராக அல்லாஹ் பக்கம் திருப்பிட்டாங்க நண்பர்களே. ஆனா அந்த ஷேக் நாயகத்தை கொண்டாடுறதுக்கு இந்த வாசலுக்கு வந்திருக்கோம். அவர்கள் நம்மளை எப்படி ஆசைப்பட்டாங்க, நீ ஒவ்வொரு ஆளும் ரஃபீகளா போயிரு, சதா அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும்னா வாழ்னு, அப்படிதான் ஷேக் நாயகம் ஆசைப்பட்டாங்க நண்பர்களே. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா உங்களை என்னை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ். அடுத்ததாக நமது சர்க்காருடைய 6 நண்பரும்